ரீசெண்டாக வந்து தனுஷ் அவர்கள் வந்து ஏர்போர்ட்டில் நடந்து போகிற ஒரு வீடியோவை போட்டுட்டு அவர் போட்டுக்கிற பொருளோட ஒர்த்தெல்லாம் எவ்வளோ தெரியுமாங்க, 1.5 கோடி ரூபா அப்படின்ட்டு. உடனே எல்லோரும் யோசிச்சிருப்பாங்க மைண்ட் வாய்ஸ், சிச்சோ அப்போ தனுஷை தூக்குனா அப்படின்ட்டு. பட் பாயிண்ட் என்னன்னா, இது வந்து வெறுமனையாக வெட்டி விளம்பரம் கிடையாது. இதுக்கு பின்னாடி வந்து ஒரு கால்குலேட்டடான ஒரு மூவ் இருக்குது. ஏன் இவ்வளோ செலவு பண்ணுறாங்க செலிபிரிட்டிஸ் அப்படின்றது. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வெல்கம் டு ரகுலன்ஸ் இன்சைட்ஸ். இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட ஆர்மரோட வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட அடுத்த செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துருச்சு சூப்பராக. அண்ட் ஆல்சோ இந்தியன் ஆர்மியில் வந்து நம்மளோட ஜவான்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஆர்மரோட ப்ராடக்ட்ஸ் வந்து விரும்பி வாங்குறாங்க. ஸோ இப்போ கூட ரீசெண்டாக வந்து ஒரு ஜவான் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. பார்க்கறதுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஓகே, நம்ம ப்ராடக்ட்டுக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு, எங்கே இருந்தோ ஒரு ஆரம்பித்த ஒரு சின்ன ப்ராடக்ட் அப்படின்றது. ஸோ இட்ஸ் எ குட் திங். ஸோ அதனால் ஆர்மரோட போய் செக் பண்ணி பாருங்கள். இட் வில் பி ரியலி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. சரி, இப்போ இந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் அவர்கள் வந்து ஏர்போர்ட்டில் நடந்து போகிறாரு. அவரோட வீடியோவை போட்டுட்டு பார்க்குறதுக்கு ஒன்றும் தெரில, ஆனாலும் அவர் போட்ட வீடியோவில் அவர் போட்டிருக்கிற ஷூ, வாட்ச் எல்லாத்தையும் காமிச்சு இதெல்லாம் மொத்தமாக 1.5 கோடி ரூபா அப்படின்றாங்க. ஸோ எதுக்கு இப்படி வந்து அவங்க செலவு பண்ணுறாங்க? வெறும் வெட்டி பந்தாவா, பெருமைக்காகவா, ஊரில் நம்மளை பெருமையாக பேசணும் அப்படின்றதுக்காகவா? இதுக்கு பின்னாடி என்ன தான் ரீசன், எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுப்போம். முக்கால்வாசினா ரொம்ப சிம்பிளாக நம்ம யோசிச்சிருவோம். சும்மா எல்லாம் வெட்டியாக பண்ணுவாங்க, எல்லாம் வந்து பந்தாகவா பண்ணுவாங்க அப்படின்ட்டு. பட் இதுக்கு பின்னாடி ஒரு 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 ஆக்சுவல் ரியல் ரீசனும் இருக்குது. ஸோ அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவர் போட்டு வந்ததெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டயர் ஷர்ட்டு போட்டு வர்றாரு. அது கிட்டத்தட்ட 1.25 லட்சம் ரூபா. அதுக்கப்புறம் வந்து ஹெர்மெஸ் ஷூ இருக்குது, பவுன்சிங் ஸ்னீக்கர் ஷூ அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு 1.25 லட்சம் ரூபா. அப்புறம் டயர் பேக்கு, ஸோ அது ஒரு 3.25 லட்சம் ரூபா. ஸோ இதெல்லாம் சேர்த்தா கூட என்னப்பா ஒரு 10 லட்சத்தை தாண்டி எப்படி 1.5 கோடி ரூபா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயின் கல்ப்ரிட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் போட்டு வந்த பட்டெக் ஃபிலிப்பி அப்படின்ற ஒரு வாட்ச். அது கிட்டத்தட்ட 1.4 crores அது. ஸோ ஏன்ப்பா இவ்வளோ காஸ்ட்லியாக விஷயங்கள்லாம் போட்டு வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து தனுஷ் வந்து ஒரு ஆக்டர். ஸோ இப்போ தமிழ்நாட்டில் எங்கேயாவது போனால் அவர் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். சூப்பர், வெரி குட். அவர் யாருன்னு தெரியும், அவர் இவ்வளோ பெரிய ஆக்டர்ப்பா எல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்றதுலாம் தெரியும். அவருக்கான அந்த ஒரு ப்ரெஸ்டீஜ் இருக்கும். ஸோ இப்போ இதே வந்து ஆந்திரா போகிறாருன்னா தெரியும். ஓகே, நார்த் இந்தியாலேயும் ஓரளவுக்கு அந்த ராஜண்ணா அப்படின்ற படம்லாம் நடித்தார். ஸோ ஓரளவுக்கு தெரியும். இப்போ வந்து அவர் பாரிஸ் போகிறார், இப்போ வந்து அவர் ஜப்பான் டோக்கியோ போகிறாரு. ஸோ இப்போ வந்து கனடா போகிறாங்க, யூஎஸ் யூகேலாம் போகிறாங்க. இப்போ இங்கெல்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் தனுஷ் யாருன்னே தெரியாது. ஸோ அப்போ தெரியாமல் இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு லாஞ்சுக்கு போவீங்க, ஒரு வேல் பார்ட்டிக்கு போவீங்க, ஒரு லெட்ஸே ஒரு யாட் பார்ட்டிக்கு போவீங்க. ஸோ இந்த ஒரு மில்லியனர் மீட்டப்ஸ் இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு நீங்கள் போவீங்க. ஸோ அப்போ போகிறப்ப யூ வாண்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது வந்து சம்டைம்ஸ் வந்து இட் ஜஸ்ட் ஃப்ளாஷஸ். ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டியோட வேல்யூ தெரியாது. ஏன்னா நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி தேடி போகிறதில்ல. நம்ம டைமை யாருக்கிட்டையாவது வித்தாச்சா மாதத்துக்கு நம்ம பாட்டுக்கு நம்ம பொழப்ப பார்ப்போம், அவ்வளோதான். பட் ஜென்ரலாக இந்த செலிப்ரிட்டிஸாக இருக்கட்டும், மில்லியனர்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து தே நோ த வேல்யூ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அவங்களுக்கு டைம் கம்மி, இருக்கிற டைமில் வந்து நமக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதேமாரி இப்போ நம்ம வந்து ஒரு எலான் மஸ்க்கு முன்னாடி போய் நிற்கிறோம். எலான் மஸ்க்கு நம்ம இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆள்னு எப்படி தெரிய வைக்கிறது? நான் தனுஷ்பா, நான் சுல்லான் படத்தில் நடிச்சிருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல முடியும்? ஸோ இல்லை. ஸோ அப்போ வந்து எதை வச்சு குயிக்காக வந்து ஏன்னா எலான் மஸ்க்கு தான் அந்த முடிவு எடுக்கணும். தனுஷ் வந்து பேசணும், இல்லை தனுஷ் பேசுகிறது வந்து கேட்கணும் அப்படின்ற முடிவை வந்து எலான் மஸ்க் எடுக்கணும், பில்கேட்ஸ் எடுக்கணும். ஸோ பில்கேட்ஸ் வர அந்த ஆளை பற்றி பேசவே கூடாதுன்னு நினைக்கிறேன், வந்துடுது அப்பப்போ. ஸோ அப்போ வந்து அந்த முடிவை எப்படி எடுக்க வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி வந்து வாட்ச் வந்து நம்பர் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஃப் யூ நோ ஹவு டு யூஸ் இட். சும்மா நீங்கள் வந்து ஒரு பந்தாக்காக நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்சை யூஸ் பண்ண தெரியல அர்த்தம். ஏன்னா இவங்க போடுறவங்களுக்குலாம் டைம் பார்க்குறதுக்கு வாட்சை போடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த வாட்சில் அவங்க கரெக்டான டைம் கூட செட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த வாட்சை கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஃபோன் கையிலே இருக்குது, பொழுதுனிக்கு ஃபோனை ஸ்வைப் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன டைம்ன்றது தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஸோ வாட் இஸ் அ ரீசன், எதுக்காக இதை பண்ணுறாங்க? ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு கண்ணு முன்னாடி வந்து நம்மளே எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி தேடி போய்கிட்டே இருக்க முடியாது. நம்ம போகிற வழியில் வந்து நம்மளை தேடி ஆப்பர்ச்சுனிட்டி வரணும். ஸோ நம்மளை தேடி வரணும் அப்படின்னா, இப்போ எலான் மஸ்க் ஒரு ரூமில் போகிறாரு. அந்த ரூமில் வந்து ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. எலான் மஸ்க்கு தெரியுது, ஓகே இவர் வந்து மார்க் ஜூக்கம்பர்க், இவர் வந்து இந்த கம்பெனியோட சிஇஓ, இவர் வந்து முகேஷ் அம்பானி, ஸோ இவர் வந்து ரிலையன்ஸோட சிஇஓ ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரி வந்து சிஇஓ, ஓகேவா? ஸோ இந்தமாரி வந்து தெரியுது, அவர்கிட்ட போய் பேசுகிறாங்க. பட் அதே இடத்துல வந்து தனுஷும் இருக்கிறாங்க. ஸோ எலான் மஸ்க்கு ஆக்சுவலாக வந்து ஒரு பிளான் இருக்கும். ஸோ நான் வந்து அடுத்தது வந்து டெஸ்லாவுக்கு வந்து டெஸ்லாவோட ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி மாரி ஒரு மாடலை நான் செலக்ட் பண்ணணும், ஒரு செலிபிரிட்டியை சூஸ் பண்ணணும். அது வந்து நான் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறேன் டெஸ்லாவை. அப்போ இந்தியா வந்து யாரை வந்து நான் சூஸ் பண்ணுறது அப்படின்னு போகிறப்ப அந்த இடத்துல வந்து ஒரு செலிபிரிட்டி இருக்காங்க, இந்தியன் ஆக்டர் ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் எலான் மஸ்கே போய் கூட பேசுவார். ஓகேப்பா, எனக்கு இந்தமாதிரி ஒரு ஐடியா இருக்குது, நீ இதை பண்ணுறீ அப்படின்ற மாதிரி ஒரு சான்ஸ் கூட கிடைக்கும். பட் அந்த இடத்துல வந்து தனுஷ் யார் அப்படின்னு சொல்லிட்டு எலான் மஸ்க்கு ஃபஸ்ட்டு தெரியணும். அவர் வந்து ஒரு ஆக்டர், அவர் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆள்ட்டு. தனுஷ் சுலான் படத்தில் நடித்ததெல்லாம் எலான் மஸ்க்கு தெரியாது.
ஸோ அப்போ யார் தனுஷ் அப்படின்றத பார்க்குறப்ப அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸில் இருக்கிற வேல்யூ வந்து எல்லா பணக்காரனுக்கும் தெரியும். எஸ்பெஷலி வாட்சோட வேல்யூ தெரியும். வாட்ச்சு எஸ்பெஷலி வந்து டயர், அந்த பிராண்ட் நேம்ஸ் அதெல்லாம் வந்து தெரியும். இது ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஷர்ட்டு, இந்த பேகு, இந்த ஷூ வந்து ஹெர்மிஸ் ஷூ தான். ஆக்சுவலி இந்த ஹெர்மிஸ் ஷூஸை பற்றி நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பைத்தியக்காரனுங்க மாதிரி அந்த ஷூவை போய் வாங்குவாங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷூவை வாங்குறதுக்கு 6 மாதம் 7 மாதம் வந்து க்யூ கட்டி நின்று இன்டர்வியூலாம் கொடுப்பானுங்க. ஸோ அந்த கதையை நம்ம செப்பரேட்டாக பேசுவோம். பட் என்னென்னா இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்லாம் கிடையாது. அந்த பேட்செல்லாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே கிட்டத்தட்ட மேட் இன் சைனா தான், ஒர்த்து $40, $50 தான். அந்த பேட்சுக்கு தான் காசு. பட் அந்த பேட்ச் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் மேக்ஸ் பீப்புள் நோ தட் யூ ஆர் இம்பார்ட்டண்ட். நீங்கள் அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு ஆளுன்றது தெரியும். எஸ்பெஷலி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து வாட்ச். இந்த மார்க் ஜுகம்பர்க் வந்து அம்பானி பையன் கல்யாணத்துக்கு வரப்போ பார்த்தீங்கன்னா, அம்பானி பையன் கையில் போட்டுக்கிற வாட்சை பற்றி அவர் கேட்ட வீடியோ வந்து நம்மளுக்கு சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். ஏன்னாப்பா மார்க் ஜுகம்பர்க் வந்து பில்லியனரு, அவர்கிட்ட இல்லாத வாட்சா அவர் எதுக்கு வந்து எந்த பையனோட இந்த ஆள் வாட்சை கேட்டுட்ருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட்ச் அப்படி கிடையாது. வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பில்லியனர் வச்சிருக்கிற வாட்ச் என்னென்னா ஒரு லிமிடெட் கனெக்ஷன்ஸ் மட்டும்தான் ஒவ்வொரு பெரிய பிராண்டும் கொடுப்பாங்க. ஸோ இந்த ரோலெக்ஸாக இருக்கட்டும், ரேடோவாக இருக்கட்டும், இந்த பெட்டாக்காக இருக்கட்டும், ஸோ இந்த பிராண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா லிமிடெட் எடிஷன்ஸ் தான் எல்லா வாட்சுமே கொடுப்பாங்க. ஸோ அந்த வாட்சோட கலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, அந்த 10 தான் கொடுப்பாங்க, 10, 20, 30, 40 தான் கொடுப்பாங்க. ஸோ அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த வாட்ச் திரும்ப அவங்க ப்ரொடியூஸே பண்ண மாட்டாங்க. ஸோ இட் பிகம்ஸ் அ வேல்யூ. அதனால தான் அந்த வாட்செல்லாம் பார்த்திங்கன்னா கோடி கணக்கில் விற்கிறது. அண்ட் ஆல்சோ அதுக்குள்ளாரே பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருக்கும், டைமண்ட் அதெல்லாம் வச்சுருப்பானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் பாயிண்ட் என்னன்னா, இட் இஸ் அ டிக்கெட். அந்த வாட்சை வச்சு பீப்புள் கேன் ஐடென்டிஃபை. நீ வந்து இப்போ ஒரு $1.5 கோடி ரூபாய்க்கு நீ ஒரு வாட்ச் போட்டிருக்க அப்படின்றது வந்து அந்த பணக்காரனுக்கு தெரியும். அந்த வேல்யூ, அந்த ஹை வேல்யூ இண்டிவிஜுவல்ஸ் அனலைஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். போட்டிருக்கிற அப்படின்னா இந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணுற பொட்டென்ஷியல் ஒன்று இருக்குது. இந்த அளவுக்கு பொட்டென்ஷியல் ஏர்ன் பண்ணுறன்னா அந்தமாரி பொட்டென்ஷியலாக ஏதோ ஒரு விஷயத்தில் தான் நீ இன்வால்வ் ஆகிருக்க. ஒரு பிஸ்னஸோ, ஒரு லெட்ஸே ஒரு கிரிக்கெட் கிளப் நடத்துகிறியோ, இல்லை வேறு ஏதாவது NRL கிளப் நடத்துகிறியோ, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் which is making so much money, அந்த பணம் பண்ணுற இடத்துல நீ ஒரு முக்கியமான ஒரு ஆளாக இருக்கிற அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய சென்டென்ஸில் இப்போ சொன்ன மாதிரி நான் சொல்லவே தேவையில்லை. அந்த வாட்சை ஜஸ்ட்டு ஃப்ளாஷ் பண்ணால் போதும். ஸோ அதனால தான் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்தமாரி வீடியோஸ்லாம் நான் பண்ணுறப்ப இந்தமாரி வாட்செலாம் நான் போட்டு வருவேன். ஆல்சோ ஈவன் இந்த வீடியோஸில் ஒரு எக்ஸாம்பிள் தான் அது. ஏன்னா என்னோட எல்லா வீடியோஸ்லையும் வாட்ச் போட்டுருக்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா இதில் ஆனே ஆகாது. ஏன்னா சார்ஜ் பண்ணி வருஷக்கணக்காகுது. இதுவும் ஆப்பிள் வாட்சுமே கிடையாது. ஆனால் இது வந்து பார்க்குறதுக்கு ஆப்பிள் வாட்ச் மாதிரி இருக்கும். பட் ஏன் இதை நான் போட்டு வரேன் அப்படின்னா, இந்த வாட்சை கழட்டுனா இட் ஃபீல்ஸ் ஸோ கேஷுவல். இந்த வாட்சை போட்டால் இட் லுக்ஸ் ப்ரொஃபஷனல். ஸோ இந்த நான் என்னமோ வந்து ஒரு வேலை செஞ்சுட்டு பிஸியாக இருக்கிற மாதிரி இந்த வீடியோவில் இருக்கிறப்ப இட் கிவ்ஸ் அ கான்டெக்ஸ்ட். ஸோ அந்தமாரி ஒரு விஷயத்துக்காக இதை நான் போடுறேன். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த வாட்ச் அவங்க போடுறது வந்து இட் ஷோஸ் தட் தே ஆர் ஒர்த் சம்திங், தே ஆர் வேல்யூபிள் அப்படின்றது. என்னை நீ மதிச்சாகணும், நான் ஒரு வேல்யூபிளான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள காட்டிக்கிறதுக்கு அந்த ஒரு விஷயம். ஸோ அப்போ என்னென்னா தே கேன் அட்ராக்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பிக்கர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு போய் பேசிகிட்டு இருக்க முடியாது. நீங்கள் என்ன கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிலாம் நம்ம கேட்க முடியாது. ஸோ இது வந்து ஒவ்வொருத்தங்களாம் பார்த்துட்டு, ஓகே தனுஷா, ஓகே இது வந்து ரன்வீர் சிங்கா, ஓகே இது வந்து தோனியா, ஓகே அப்போ நம்ம இந்தமாரி விஷயம்லாம் இவர்கிட்ட வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் கம் டு யூ. ஸோ அப்படின்ற விஷயம். ஆல்சோ இட் இஸ் அ டிக்கெட். நான் ஏற்கனவே வந்து ஆஸ்ட்ராகுலன் சேனல்லையும் நான் போட்டிருந்தேன், வாட்ச் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே இந்தமாதிரி வீடியோஸ்க்கு நான் அதை போடுறேன். இதுவே வந்து நான் வெளியில் போகிறப்ப, மீட்டிங்ஸ்லாம் போகிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட இன்னொரு வாட்ச் இருக்கும், சீக்கோ வாட்ச் இருக்கும். ஸோ அதை தான் நான் போடுவேன். ஸோ அண்ட் இந்தமாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராமில் வந்து வி கோனா டூ லைவ் ரகுலன்ஸ் இன்சைட்ஸ் சேனலில். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் வில் see you again. Thanks guys and cheers.